அகலகில்லேன் எரியம் சென்று அலர்மேல் மங்கை புரிமாறுபாம் நிகரில் புழாய் உலகம் முருடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முடிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் ஒன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து பூந்தேனே. அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று பங்குனி 19 2/4/2025 புதன்கிழமையோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். புதன்கிழமையாக இருக்கக்கூடிய இன்று பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும் என்ற சித்தாந்தத்தின் அடிப்படையில் இன்றைய தினம் நமக்கு வெற்றி வழங்கும் பெருமாளாக விளங்கக்கூடிய சிறுதாமூர் என்ற திருத்தலத்தில் அருள் பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ சீனிவாச பெருமாள் ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசிக்க இருக்கின்றோம். இந்த சிறுதாமூர் என்று சொல்லக்கூடிய திருத்தலமானது எங்கு இருக்கின்றது என்று சொன்னால், அப்படி சென்னையில் இருந்து நாம் திருச்சி நோக்கி செல்லக்கூடிய பாதையில் அப்படி திண்டிவனம் தாண்டின உடனே ஒலக்கூர், அந்த ஒலக்கூருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க சிறுதாமூர் என்று அற்புதமான சிறிய ஒரு தெய்வீகமான கிராமம். இதில் இருக்கக்கூடிய சிறப்பு என்ன என்று சொன்னாக்க, ஸ்ரீரங்கத்திலேருந்து இந்த ஊருக்கு 150 கிலோமீட்டர், அதே மாதிரி திருப்பதியிலிருந்து இந்த ஊருக்கு வந்தோம் என்று சொன்னால் 150 கிலோமீட்டர். ஸ்ரீரங்கத்திற்கும் திருப்பதிக்கும் ஒரு சென்றான இடத்தில் அமைந்திருக்கின்ற காரணத்தினாலே இந்த ஸ்ரீனிவாச பெருமாள் ரங்கநாத பெருமானுடைய அந்த அருளையும் திருப்பதி பெருமாளுடைய அருளையும் ஒரு சேர நமக்கு தருகின்றார் என்ற வகையில் இந்த பெருமாளை வணங்கக்கூடிய பக்தர்கள் கொண்டாடுகின்றார்கள், அந்த அனுபவத்தை அடைகின்றார்கள் என்று இந்த ஆலயத்தினுடைய பரம பக்தராக இருக்கக்கூடிய கவிஞர் விஜயகிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிடுகின்றார். இந்த பெருமாளுடைய வரலாறு என்று பார்த்தோம் என்று சொன்னால், இவர் வெற்றி வழங்கும் பெருமாள் என்று இந்த ஸ்ரீனிவாச பெருமாள் ஏன் அழைக்கப்படுகின்றார்? இந்த பெருமாள் இந்த ஊருக்கு, அதாவது இந்த திருத்தலத்திற்கு வந்த வரலாறு நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும். அதாவது ஒரு பக்தனுக்காக மலையில இருக்கக்கூடிய, அதாவது ஏழுமலையப்பன் என்று கொண்டாடப்படக்கூடிய அந்த சீனிவாச பெருமாள் இறங்கி வந்து இந்த ஊரில் ஒரு பக்தருக்காக அவன் அப்படி நின்று காட்சி கொடுத்து இந்த இடத்திலேயே நிலையாக இருக்கின்றேன் என்று அருள் புரிகின்றான் என்று சொன்னால் இந்த பெருமாளுடைய சக்தி எப்படிப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பர்களே, இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு பக்தர் ஒருவர், அவர் அப்படி திருப்பதியில் போய் அடிக்கடி பெருமாளை தரிசனம் பண்ணணும்னு அப்படி தரிசனம் செய்து வந்து இருக்கக்கூடிய அற்புதமான பக்தர். இந்த வரலாறு இருக்கின்றதல்லவா, ஏறத்தாழ ஒரு 700-800 ஆண்டுகளுக்கு முற்பட்ட வரலாறாக அமைந்திருக்கின்றது. அந்த காலத்திலலாம் திருப்பதிக்கு போனோம்னாக்க, இப்போ நம்ம மெட்ராஸில் நினைச்சோம்னு சொன்னால் ஒரு 3 மணி நேரத்தில் திருப்பதி போயிடுறோம் இல்லைங்களா? அந்த காலத்திலலாம் முடியுமா? ஆகையினால் இருந்தாலும் அவர் அடிக்கடி ஏதோ அப்படி சிரமப்பட்டாவது போயிட்டு வந்துடுவார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவருக்கு உடல்நிலை பாதித்தது, அந்த கொஞ்சம் கண் பார்வையும் வேற பாதித்தது. அவர் அப்படியே தரையிலே விழுந்து புரண்டு அழுகின்றார். அப்படி தரையிலே விழுந்து புரண்டு அழுகின்ற பொழுது அவர் காது ஓரத்தில் அப்படியே யாரோ ஒரு செய்தி சொல்வதை போல இருந்தது. அதாவது இந்த பூமியை தாங்கி கொண்டு இருக்கக்கூடியது பாம்பு, ஆதிசேஷன் அல்லவா? அந்த ஆதிசேஷனே இவருடைய செவியில் இந்த செய்தியை சொல்வதை போல இருந்தது. பெருமாள் இவருடைய காதில், கவலைப்படாதே, உனக்கு நான் இப்பொழுதே காட்சி தருகின்றேன், நான் இங்கேயே இருக்கின்றேன் என்று அந்த பக்தர் சடார் என்று எழுந்து, அவருக்கு கண் பார்வையும் அப்பொழுது வந்துவிட்டது. எழுத்தாப்பல பார்த்தா சீனிவாச பெருமாள், ஆஹா இறைவா, உனக்கு எப்படி நான் நன்றி சொல்வேன் என்று அங்கே அப்படியே ஒரு பிடி நெல்லை எடுத்து 2 கையாலையும் அப்படியே எடுத்து வாரி இறைத்தார். பெருமாளுக்கு காணிக்கையாக பெருமாள் அதை ஏற்றுக்கொண்டான். அன்பர்களே, இப்படி ஒரு பக்தனுக்காக திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாள் இறங்கி வந்து அருள் பாலித்த அற்புதமான திருத்தலம் தான் எது என்று சொன்னால் சிறுதாமூர் வெற்றி வழங்கும் பெருமாள் என்று கொண்டாடப்படக்கூடிய ஸ்ரீனிவாச பெருமாள். ஒரு பரம பக்தருக்காக, அதிலும் ஒரு ஏழை பக்தருக்காக பெருமாள் இறங்கி மலையிலிருந்து வந்த வரலாற்றை நாம் சென்ற பகுதியில் சிந்தித்தோம் அல்லவா? அந்த பக்தர் என்ன செய்தார்? அப்படி நெல்லை வாரி இறைச்சார் இல்லைங்களா? இன்றைக்கும் இந்த பகுதியில் சிறுதாமூர் இதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் அந்த ஊரிலே இருக்கக்கூடிய வயதான பெரியவர் யாராவது நிலத்தில் விதை விதைப்பதற்கு முன்பாக அப்படி பெருமாளை நினைத்து பிரார்த்தனை செய்து அப்படி நெல்லை எடுத்து அப்படியே கையில் அப்படி தூவி விடுவார். அந்த மாதிரி செய்யக்கூடிய நிலத்தில்
விளைச்சல் அமோகமாக இருக்கின்றது என்று பக்தியுடன் குறிப்பிடுகின்றார்கள் இந்த பகுதிவாசிகள். இந்த பெருமாள் வெற்றி வழங்கும் பெருமாள் என்று அழைக்கப்படுவதற்கு என்ன காரணம்? பல்லவ மன்னர்களுடைய காலம். அப்பொழுது என்ன ஆயிற்று என்று சொன்னால், காஞ்சிபுரத்தில் இருந்து நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்னன், அந்த மன்னன் என்ன செய்தான், கடல் கொள்ளையர்கள் கொஞ்சம் அப்படி மகாபலிபுரம் பகுதியில் ஆக்கிரமித்து மக்களுக்கு இடையூறு செய்கின்றார்கள் என்ற அப்படி செய்தியை கேள்விப்பட்டு அவனும் அவனுடைய தளபதியும் நேராக காஞ்சிபுரத்திலிருந்து புறப்பட்டு மகாபலிபுரம் வந்து அவர்களை அடக்க வேண்டும் என்பதற்காக வந்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்படி வந்து கொண்டு இருக்கின்ற நேரத்தில் என்ன ஆயிற்று, கொஞ்சம் குறிப்பிட்ட தூரம் வரை அவர்கள் சொன்னபடி கரெக்டாக லகானை பிடிச்சி அப்படி காலை உதச்சி அந்த குதிரையை செலுத்துகின்ற பொழுது கரெக்டாக வந்துக்கிட்டே இருந்த குதிரை மகாபலிபுரம் பக்கம் திரும்ப சொல்லுகின்ற நேரத்தில் திரும்பாமல் இன்னும் 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 என்று அப்படி நேராக தெற்கு நோக்கியே வந்தது. அப்பொழுது தளபதி என்ன செய்வது என்று புரியாமல் தவிக்க மன்னன் சொன்னான், கவலைப்படாதே, குதிரையை அதன் போக்கில் விடு என்று சொல்ல குதிரையை அதன் போக்கில் விட அந்த குதிரையானது மேலும் மேலும் அப்படியே வந்து இப்பொழுது இந்த சிறுதாமூர் இருக்கின்றதல்லவா இந்த பகுதிக்கு வந்தது. அங்கு ஒரு நீர்நிலை குளக்கரை, அந்த குளத்தில் தண்ணீரை அருந்தி தன்னுடைய தாகத்தை போக்கிக் கொண்டது அந்த குதிரைகள் எல்லாம். அப்பொழுது என்ன ஆயிற்று, மண்டி போட்டு மன்னனை கீழே இறங்கும்படியாக செய்தது. என்னையா இது, இந்த குதிரை இந்த மாதிரிலாம் பாடாப்படுத்துது அப்படின்னு மன்னன் நினைக்காம மன்னன் என்ன செஞ்சான், ஏதோ ஒரு செய்தியைத்தான் அது சொல்கின்றது என்று புரிந்து கொண்டு குதிரையிலேருந்து கீழே இறங்கினான். தளபதியும் கீழே இறங்கினான். அப்படி இறங்கி பார்த்தா எழுத்தாப்பில் இன்றைக்கு நாம் தரிசித்து கொண்டு இருக்கின்றோம் அல்லவா இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மூலவர் பெருமாள். ஆஹா என்று மன்னன் அப்படியே ஆச்சரியப்பட்டு நிற்கின்றான். இங்கு தாயாருக்கும் தனி சன்னதியானது அமைந்திருக்கின்றது, அலமேலுமங்க தாயார். இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு என்ன என்று சொன்னால், இந்த இறைவன் பேசும் தெய்வம். அதற்கு எடுத்துக்காட்டாக தான் சென்ற பகுதியில் அந்த பல்லவ மன்னனுக்கு இறைவன் அருள் செய்த வரலாற்றை சிந்திக்க தொடங்கினோம். மன்னன் என்ன செய்தான், அப்படியே இந்த இறைவனை வணங்கியவன், இறைவா உன் அருளோடு நான் இப்பொழுது கடல் கொள்ளையர்களை தேடி செல்கின்றேன், நான் வெற்றியோடு திரும்பி வருவேன் என்று நீ அருள் செய்ய வேண்டும் என்று சொல்ல, அப்பொழுது பெருமாள் மீது இருக்கக்கூடிய பூ ஒன்று கீழே விழுந்தது. நேராக மன்னன் என்ன செய்தான், தன் தளபதியை அழைத்து கொண்டு அந்த கடல் கொள்ளையர்களை அழித்தான். பிறகு வெற்றி செய்தியோடு இந்த பெருமாள் இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்தான். பெருமாள் வெற்றியை வழங்கிய காரணத்தினால் இவர் அன்று தொடங்கி வெற்றி வழங்கும் பெருமாள் என்று அழைக்கப்படுகின்றார். இந்த ஆலயத்தில் ஆண்டாள் நாச்சியாருக்கும் தனி சன்னதியானது அமைந்திருக்கின்றது. பகவத் ராமானுஜருக்கும் சுவாமி தேசிகருக்கும் மற்ற ஆச்சாரிய புருஷர்களுக்கும் ஆழ்வார்களுக்கும் சன்னதிகள் அமைந்திருக்கின்றன. அற்புத ஆலயமாக இருக்கின்றது என்று சொன்னால் மிகையல்ல. இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பெருமாளும் தாயாரும் அற்புத வரப்பிரசாதியாக விளங்குகின்றார்கள். சிறுதாமூர் திருத்தலத்தில் வேண்டிய வரத்தை அருளக்கூடிய அற்புத தெய்வமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ அலமேலுமங்க தாயார் சமேத ஸ்ரீனிவாச பெருமாளுடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டோ இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.